ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சரவணனை நம்பி தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. ஏய், என்னடி சொல்ற? ஆமாடா, பழைய பூங்குடியாவே இல்ல, மொத்தமா மாறிட்டேன். டேய், பூங்குடி மாறிட்டான்னு எதை வச்சுடா சொல்ற? பாவண்டா அந்த பொண்ணு உனக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு திடீர்னு இப்ப வந்து அது மேல குறை சொல்லிட்டு இருக்க. டேய், நான் என்னமோ வேணும்னே குறை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நீ அவன் மேல வேணும்னே தான் குறை சொல்ற. இங்க பாரு, நீ உன் மாமியார பத்தி சொல்லு, உன் நாத்தனார பத்தி சொல்லு, நான் நம்புறேன். சரவணனை பத்தி மட்டும் நீ தப்பா சொன்ன, நான் நம்பவே மாட்டேன். ஏய், அவன் உன் மேல உசரியா வச்சிருக்காண்டி, நீதான் அதை சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏண்டி, உனக்கு புரியறது எனக்கு புரியாதா? மொத்த ஆம்பளைங்க மாதிரி தான் சரவணனும். லவ் பண்ணும்போது அவன் கண்ணுக்கு நான் தேவதை மாதிரி தெரிஞ்சேன். என் கழுத்துல தாலி கட்டிட்டான். இப்ப நான் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. சத்தியமா எனக்கு புரியலடா. பூங்குடி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்ல. டேய், தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு பழைய தூக்கி பூங்குடி மேல போடாதடா. டேய், நான் என்னடா தப்பு பண்ணேன்? அப்ப பூங்குடி பிள்ளைதான் தப்பு பண்ணுச்சா? டேய், அவ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. ஆமா, இவர் பெரிய ஜில்லா கலெக்டரு, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாரு. டேய், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்பெல்லாம் அவன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், எல்லாத்துக்கும் சண்டை போடுறான். அவன் கோவப்பட்டானா நீதான் அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவனுக்கு புரியலடி. என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டா அதுக்கும் சரிங்கிறான். கடைசியில அவங்க அம்மா சொல்றத மட்டும்தான் கேக்குறான். இப்ப பிரச்சனை உனக்கும் அவனுக்குமா, இல்ல உனக்கும் அவங்க அம்மாவுக்குமா? என்ன எதுக்கடி முறைக்கிற? புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க, என்னால அவங்க முகத்தை கூட போய் பார்க்க முடியல.